மாவட்டம் பழனியில் உள்ள பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து தாடாக்குளம் முதலாம் போக நெல் சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிட விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் 65 அடி உயரம் கொள்ளளவு கொண்ட பாலாறு பொருந்தலாறு அணையில் தற்பொழுது 57 அடி தண்ணீர் இருப்பு உள்ளது. இதையடுத்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து தாடாக்குளம் கால்வாய் முதல் புன்சை பாசனத்திற்காக இன்று முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதன்படி வினாடிக்கு 20 கன அடி தண்ணீர் வீதம் தாடாக்குளம் கால்வாய் வழியாக திறந்துவிடப்பட்டது. நீர் இருப்பின் அளவை பொறுத்து 204 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் அணையிலிருந்து திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணையின் தண்ணீரை பயன்படுத்தி பழனியில் உள்ள பாலசமுத்திரம், புதச்சு உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள 844 ஏக்கர் விவசாய நிலங்கள் ஐயா போடுங்க. போடலாம் சார். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அனைவரும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் பாலூர் ஊராட்சியில் உள்ள தேவனூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் உள்ள ஆஞ்சநேயர் காரிய தடை, குழந்தை பாக்கியம், தொழில் விருத்தி, பக்தர்கள் வேண்டும் வரம் தருவதாக கூறப்படுகிறது. 10ஆம் ஆண்டு அனுமன் ஜெயந்தி திருவிழாவையொட்டி காலை ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் சுவாமிக்கு கலச அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் நடைபெற்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் அனைவரும் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர். மாலை ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் பஜனையுடன் திருவீதி உலா நடைபெற்றது. அனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அனைத்து காரியமும் நடக்கும். 48 நாட்கள் 108 சுத்து சுவாமியை சுற்றி 148வது நாள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி வடமாலை சாத்தி அபிஷேகம் பண்ணி வேண்டிட்டா நன்ச காரியம் நடக்கும். எல்லாருமேலும் இங்கே ஆஞ்சநேயர் சுவாமி வருவார், நரசிம்மர் வருவார். ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 2 மணி வரைக்கும் நடக்கும். தமிழகம் முழுவதும் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு அனுமன் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் அன்னதான நிகழ்வுகள் விமர்சையாக நடைபெற்றது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட தேரடி ஆஞ்சநேயர் ஆலயம், திம்மராஜாம்பேட்டை ஸ்ரீராம அனுமன் ஆலயத்திலும் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மக்கள் நல்லாட்சி அமைந்திட அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பாலாஜாபாத் கணேசன் தலைமையில் அக்கட்சியினர் அனுமன் ஜெயந்தியில் சிறப்பு வழிபாடு செய்து ஆராதனை மற்றும் அன்னதானம் வழங்கினர். இந்த நிகழ்வில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம், ஆசூர் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகலா தேவானந்த், முன்னாள் நகர கூட்டுறவு வங்கி தலைவர் நரேந்திரன், பாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய அம்மா பேரவை துணை செயலாளர் திம்மராஜம்பேட்டை தேவசிகாமணி, 50வது வார்டு வட்ட செயலாளர் பிரவீன்குமார் உட்பட ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்றனர். கொஞ்சம்
आंजनेय स्वामी महा திமுகவின் தேர்தல் அறிக்கையில் 356 வாக்குறுதியின்படி ஆட்சிக்கு வந்தால் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வோம், அதே நேரத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்டமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக தாங்கள் கூறும் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை இந்த இடத்திலிருந்து கலைய மாட்டோம் என பேருந்து நிலையத்தில் அமர்ந்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை வாகனம் மூலம் அழைத்து சென்று ஊரப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்துவிட்டனர். மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்ட செவிலியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மாவட்ட வருவாய் அலுவலர் கணேஷ்குமார் வருகை புரிந்தார். செவிலியர்களிடத்தில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் பத்திரிகையாளர்களுக்கு தகவல் தர மறுத்து வேகமாக மண்டபத்தை விட்டு மாவட்ட அலுவலர் வெளியேறினார். இந்த நிலையில் நேற்று முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த செவிலியர்கள் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தும் வகையில் சங்கத்தினை சேர்ந்த சசிகலா, மாநில தலைவர் சுபின், பொதுச் செயலாளர் ஹேமச்சந்திரன், மாநில பொருளாளர் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழுவினரை ஓமந்தூரார் அரசினர் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள அமைச்சர் அலுவலகத்திற்கு பேச்சுவார்த்தைக்காக அழைத்து சென்றனர். மாவட்டம் மதுராந்தகம் சூரக்குட்டை பவர் ஸ்டேஷன் சாலையில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு 21 அடி உயரம் கொண்ட அனுமன் சிலைக்கு காலை சிறப்பு பூஜைகள், திருமஞ்சனம், வெண்ணெய் காப்பு அலங்காரம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு பால்குட ஊர்வலமானது தர்மராஜா கோவிலில் இருந்து 108 பால்குடம் புறப்பட்டு மதுராந்தகம் நகர் பகுதியில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக வந்தனர். அதனைத் தொடர்ந்து திருக்கோவில் வந்தடைந்த பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பால் ஆஞ்சநேயருக்கு ஊற்றப்பட்டு நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாவட்டம் திண்டிவனத்தில் வேளாண் அறிவியல் மையம், வேளாண்மை துறை, இந்திய அரசு பொதுத்துறை நிறுவனமான மதராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் சார்பில் இயற்கை வேளாண்மை குறித்து கருத்தரங்கு நிகழ்வு நடைபெற்றது. இந்த கருத்தரங்கிற்கு வேளாண் அறிவியல் மையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் திருவரசன் தலைமை தாங்கினார். முனைவர் ஜமுனா முன்னிலை வகித்தார். MFL நிறுவனத்தின் கூடுதல் மேலாளர் மற்றும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ராமசுப்ரமணியன் அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் திண்டிவனம் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். இவர்களிடம் வேளாண்மை விஞ்ஞானிகள் பேசுகையில் ரசாயன உரங்களை அளவாக பயன்படுத்த வேண்டும், இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும், இதனால் மண் வளம், மலட்டுத்தன்மை ஏற்படுவதும் முற்றிலுமாக தடுக்கப்படும், மேலும் மகசூல் அதிகரிக்கும். வருங்கால சங்கதியினருக்கு காசு பணத்தை விட்டு செல்வதில்லை, ஆனால் விவசாய நிலத்தை அவர்களுக்காக விட்டு செல்கிறோம். அந்த நிலத்தை விவசாயத்திற்கு உகந்த நிலமாக விட்டு செல்ல வேண்டும். எதற்கும் பயன்படாத மலட்டுத்தன்மை நிலமாக இருக்கக்கூடாது. ஆகவே விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டும், மண் வளத்தையும் பாதுகாக்க வேண்டும். விவசாய பொருட்களை உண்ணும் போது
பொதுமக்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று விவசாயிகள் மத்தியில் வேளாண்மை விஞ்ஞானிகள் உரையாற்றினர். நிகழ்ச்சி இறுதியாக MFL நிறுவனத்தின் கூடுதல் மேலாளர் பாஸ்கரன் நன்றி கூறினார். முதல்ல ரசாயன உரங்கள் தான் நம்ம உற்பத்தி பண்ணோம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க விதை, விதை 17 விதை, யூரியா, ரசாயன உரங்கள் ஒரு காலம் நம்ம பசுமை புரட்சிக்காக நிறைய ரசாயன உரங்களை உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்தோம். இப்ப என்னன்னா உரங்கள் 40-50 வருஷமா நீங்க உரங்களை உபயோகம் நிலத்தோட தன்மை மாறுது. அதனால நம்ம இந்திய அரசு என்னன்னா இந்த ரசாயன உரங்களை குறைச்சிட்டு இயற்கை உரங்கள் இந்த மாதிரி அங்க உரங்களுக்கு மாறுங்க. அதுக்குள்ள FOM அப்படிங்கிறது ஃபர்மெண்டட் ஆர்கானிக் மென்யூர், நொதிக்க வைத்த அங்கக உரம். நொதிக்க வைக்கிறதுனா கோபர் கேஸ் எல்லாருக்கும் தெரியும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ராஜாங்குளக்கரையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். வாலாஜாபாத்தில் பிரசித்தி பெற்ற அருள் தரும் ஐயப்பன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் மலர் பூஜை விழா மற்றும் அன்னதானம் பூஜை நடப்பது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான விழா நேற்று முன்தினம் காலை 6 மணிக்கு கணபதி ஹோமம் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. தொடர்ந்து காலை 10 மணிக்கு நெய் அபிஷேகம் மற்றும் மகா அபிஷேகம், 12 மணிக்கு பகல் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை 6 மணிக்கு சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற்றது. அப்போது புலி வாகனத்தில் மலர் அலங்காரத்தில் எழுந்தருளிய ஐயப்பன் தேரில் அமர்ந்து அப்பகுதி முக்கிய வீதிகளில் உலா வந்தார். வீடுதோறும் பக்தர்கள் ஐயப்பன் சுவாமிக்கு தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வழிபட்டனர். தொடர்ந்து இரவு 8 மணிக்கு பஜனை பாடல்கள் மற்றும் மகா ஜோதி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வாலாஜாபாத் பகுதியை சேர்ந்த ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். நிகழ்ச்சியில் ஐயப்பன் ஆலய குருசாமி, பக்த ஜனசபா அறக்கட்டளை தலைவர் சுந்தர்ராமன், துணைத் தலைவர் சேகர், செயலாளர் தியாகராஜன், பொருளாளர் கந்தவேல், நிர்வாகி பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலை மயிலை ஒன்றியத்தில் அமைந்திருக்கும் தும்மக்குண்டு, மேகமலை, தங்கம்மாள்புரம் உள்ளிட்ட 9 ஊராட்சிகளில் இருக்கும் மலை கிராமங்களில் வனத்துறை தடை காரணமாக சாலைகள் அமைக்கப்படாமல் பல ஆண்டுகளாக மலை கிராம மக்கள் சிரமப்பட்டு வரும் நிலையில் மலை கிராமங்களில் சாலை வசதி அமைத்துக் கொடுத்து பட்டா இல்லாமல் வசிக்கும் மலை கிராம விவசாயிகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தேனி மாவட்ட பாஜகவினர் சார்பாக கடமலை மயிலை ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடும்பாறை வருசநாடு சாலையில் பேரணியாக வந்து மயிலாடும்பாறை ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பிய அக்கட்சியினர் மலை கிராம மக்களுக்கு தேவையான வசதிகளை விரைவில் செய்து கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர். விரைவில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் இப்பகுதியில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று தேனி மாவட்ட பாஜக தலைவர் ராஜபாண்டி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். वंदे मातरम वंदे मातरम वंदे मातरम भारत माता की जय जय हिंद जय हिंद तमिलग அரசே 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 तमिलग வாலிப்பாறை வரை சாலை வசதி வேண்டி பலமுறை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் பொதுமக்கள் மனு வழங்கி இதுவரை எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எந்த நடவடிக்கை எடுக்கல. அதே அனைவருக்கும் வணக்கம்.